ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ என்ன நடந்துகிட்ருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் நேராக வீட்டுக்கு வந்தோடனே தீபாவே கிடைக்கல. ஆனால் தீபாவுடைய தாலி காடிச்சிச்சு. தீபா உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் தீபாவை யாரோ டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். அது யாருன்னு தெரியலை. உங்களுக்கு தும்பானா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க கீதா. என்னங்க உங்களை தான் கேட்டுட்ருக்கேன், பெங்களூர்லேருந்து யாரோ வந்து தீபாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டதா சொல்கிறாங்க அப்படின்னோடனே கீதாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஐயோ கார்த்திக் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, தும்பான்னு ஒருத்தவர் வந்து பார்த்திங்கன்னா தீபாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் தீபாவுக்கு பெங்களூரில் ரிலேஷன் யாருமே கிடையாது. யாராக இருக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த அயோக்கியனோட தம்பியை தான் நான் வந்து வெட்டி கொன்னேன். ஸோ அவனோட தம்பியை கொன்னதுக்காக தான் அவன் என்ன கொள்றதுக்காக இங்கே வந்திருக்கான். நான் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்ற விஷயம் கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதனால தான் அவன் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்ச என்னையை கொலை பண்ணுறதுக்காக தேடிக்கிட்டு இருக்கான். ஐயோ, அவங்களே போய் தீபா சிக்கிட்டாங்கன்னா அவன் நான் தான் கீதான்னு தெரியாமல் அவன் கொன்றுவான். சீக்கிரமே நம்ம தீபாவை காப்பாற்றணும். யார் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போனாங்க, அது டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு யாருக்கு எப்படியாச்சும் தெரியுமா? சீக்கிரமே கண்டுபிடிங்க. கண்டிப்பாக அவன் வந்துட்டு பெங்களூர் போயிருக்க மாட்டான். எங்கே தான் சிட்டிக்குள்ளே எங்கேயாவது இருப்பான். சீக்கிரமே அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்து சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் தும்பாவை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு. உடனே கீதா வந்து பார்த்திங்கன்னா தும்பாவோட ஃபோட்டோ காமிச்சோன்னே இவனை நான் ஆல்ரெடி ரெசார்ட்டில் ஒரு டைம் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு அவனை இடையில ஒரு டைம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவேன். ஐயோ, அந்த ஆள் என்னை தேடி தான் இங்கே வந்திருக்கான். அந்த ஆள்கிட்ட நான் மாட்டுறது கூட பிரச்சனை இல்லை. எந்த தப்புமே பண்ணாத தீபா ஏன் அவங்கக்கிட்ட மாட்டணும்? சீக்கிரம் வாங்க, நம்ம போயிட்டு தீபாவை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு கார்த்தியும் கீதாவும் சேர்ந்து தீபாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்ஸு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்துட்டு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் தானே ஒரு லேடியாக அட்மிட் பண்ணீங்க, ஸோ இவங்களை பற்றின என்ன டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவங்க புருஷனும் அவங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் வந்து தேடினாங்க. ஸோ அட்ரஸ் கொடுத்து நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆளுமே சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே அப்போ தான் உண்மை புரியுது நர்ஸுக்கு. நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ சீக்கிரமே வந்துட்டு அந்த கார்த்திக்றவங்க ஃபோன் நம்பரை வாங்கணும். அவங்கள கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக தீபாவுடைய ஃபேமிலியை அவங்கக்கிட்ட தீபாவுக்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்குள்ளாரே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நர்ஸோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி நேராக ரவுடி வந்துட்டு நர்ஸோட வீட்டுக்கு வந்து பயங்கரமாக கதவை தட்டிகிட்ருக்காரு. ஜன்னல் வழியாக பார்த்து நர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம முதல்ல தீபாவை இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணும், இல்லைனா இவங்க கையால் இவங்க இறந்து போயிடுவாங்க. எத்தனை டைம் சொன்னாலே இவங்களுக்கு புரிய மாட்டுது. யார் தான் அந்த கீதானும் தெரியலை. முதல்ல இவங்களை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு பின்வாசல் வழியாக வந்து பார்த்திங்கன்னா தீபாவை அப்படியே தோளில் தூக்கி போட்டுட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக்கும் கீதாவும் சேர்ந்து நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு ரவுடி தும்பாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார்